வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 மம்தா பானர்ஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு உத்தர தாண்டவன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா மேற்கு வங்கம் காலி அந்த லெவலுக்கு தான் இறங்கியிருக்காங்க. அமித்ஷாவின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு, வீடு முற்றுகை, கோர்ட்டுக்குள்ளே போய் ஒரு கலையபுரம்னு எல்லாம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. தீ இங்கே பராசக்தியில் பரவதோ இல்லையோ அங்கே தீதி பற்ற வச்சுட்டாங்க. தீயை வச்சு அமித்ஷா முல்லை மாதிரி திருடன் கொள்ளைக்காரன் அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. நம்ம சொல்லலை, நம்ம முதலமைச்சர் சொல்கிறாங்க. நீ சுரங்கத்தில் எவ்வளோ காசு அடித்த, எங்கள் வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து யார் காசு வாங்கி கொடுத்தாங்க? அந்த சுவேந்த அதிகாரின்றவன் என் கூட இருந்தாலும் அவனை எப்படி நீ அவன் காசை பிடிங்கிட்டு நீ அவனையும் கட்சியில் சேர்த்துட்டு எவ்வளோ லஞ்சம் கொடுத்தான்ற வரைக்கும் என்கிட்ட பென்ட்ரைவ் இருக்குன்ற பென்ட்ரைவு. ஏன்னா சிடி இப்போ வேலை செய்யாது, ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்காப்புல, அப்புறம் இந்த மெமரி கார்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவேன், பார்த்துக்க நீ ஒரு லிமிட்டுக்கு மேலே போகிற, இவ்வளோதான் உனக்கு மரியாதைன்ற ரேஞ்சுக்கு பேசிக்காங்க. அமித்ஷாலாம் நேரில் சிக்கினா வேறு மாதிரி ஆயிடும். ஆனால் அடித்து இறங்கி செஞ்சுருக்காப்புல. கட்சிக்காரங்களை ஃபுல்லாக இறங்கி விட்டு ஈடியெல்லாம் ஓட விட்ரு. யாரா ஈடிங்க வாடாங்க, ஓ மேலே நான் கேஸ் போட வாடா அப்படின்னு அவங்க தெரிச்சு ஓடி ஃபைல்லாம் தூக்கி வண்டியில் வைங்களா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவன் ஈடின்றவன் பெருசாக பில்டப்பில் வந்திருப்பான், ஒரு 6-7 பேர் வந்திருப்பான். ஸ்டேட் போலீஸ் இப்போ இது பண்ணலைன்னா என்ன பண்ண முடியும்? ஏன்னா மம்தா வரதுக்கு முன்னாடி இங்கே சிட்டி கமிஷனர் வர சொல்கிறாங்க, இன்னொரு இடத்துல டிஜிபியே வராருன்னும் போது பெட்டாலியன் வந்துச்சுன்னா பாதுகாப்புக்கு ஏதாவது 4 துணை ராணுவ படையை கூப்பிட்டுருவாங்க. இந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு வர மாதிரி அவங்க பாட்டுக்கு ஓரமான்றுவேன். ஏன்னா அவன் துப்பாக்கி எடுக்க இவன் துப்பாக்கி எடுத்து சுட்டு எத்தனை ரவுண்டு நீ சுடுவா இவன் ஸ்டேட் போலீஸ். ஆமாம், அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா கல்கத்தாவிலேருந்து கூட்டமாக இறங்குவாங்க. அப்போ இந்த 4 துணை ராணுவ படையை அவனையும் கையை கட்டி கொண்டு போய் எங்கேயா அடைச்சி போட்டுருவாங்க. ஸோ அதனால் பயந்துக்கிட்ட அடித்து சொல்லிட்டாப்புல, பிஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே பூந்தேன்னு வச்சுக்கோ, ரைடு விட்டா. ஆமாம், ரைடு விடுவான்ருக்கு. அந்த மாதிரி ஒரு தில்லான ஒரு போல்டான ஒரு இதெல்லாம் இது இந்தியாவில் இல்லை உலகத்துலேயும் நடந்திருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மிரட்டுறதும், இந்த மானங்கெட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேடு கெட்டவங்க இவன்ட்ட அதிகாரம் இருக்குன்றதுக்காகவும் சிபிஐ மத்திய படைகள் இருக்குன்றதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்டை மிரட்டுறதும் அந்த ஊரில் சரியாக கரெக்டாக மம்தா பானர்ஜியில் ஜெயிக்கவே முடியாது. அடிச்சு சட்டைக்கிட்டையெல்லாம் கிழிச்சு விட்ருக்கு. எவனா வாடா, நீ யாராக இருந்தாலும் வாங்கடான்னு. இது ஜிக்கு ஆபத்தாக போய் முடிஞ்சிடும். இவங்க செய்கிறது ஜி ஒரு கூட்டத்தில் வராருன்னு வைங்க, டப்புன்னு ஜியை போலீஸை விட்டு தூக்கிடுச்சுன்னு வைங்க, அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லை அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணுது என்ன பண்ணுவீங்க? எத்தனை ராணுவத்தை கூட்டு வந்துடுவீங்க? பஞ்சாபில் பாலத்தில் நின்ன மாதிரி கீழே யாரோ போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஏற்கனவே அவர் பனியினால் ஒரு போராட்டம், ஹெலிகாப்டர் போக முடியாத ஒரு சூழல் இருந்தது. போராட்டங்கள் அதிகமானதுனாலும் அவரை ஆன்லைனில் பேச வச்சுட்டாங்க கொல்கட்டா போன. அந்த மாதிரிலாம் இருந்தது. அதே மாதிரி பண்ணிவிட்டா என்ன பண்ண முடியும்? இப்போ அமித்ஷாவே போகிறாருங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, கண்ணுக்கு எடுக்க தெரியாத தூரத்தில் போய் அடைச்சி போட்டுறாங்கன்னு வைங்க, எப்படி மீட்பீங்க? என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றும் பண்ண முடியும். இப்போ பீகாரில் ஒரு துணை முதலமைச்சர் ஓட விட்டாங்க எலெக்ஷன் நேரத்தில். ஆமாம், அதே மாதிரி ஓட அடித்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ அந்த மாதிரி பிளான்லாம் வச்சுருக்காங்க. அதனால் அந்த மாட்டை பொறுத்தளவுக்கு பயந்து தான் போகணும். இல்லை சார், இப்போ ஐபேக்ங்கிறது ஒரு கம்பெனி, இப்போ கன்சல்டன்ட்டுன்னு பல பேர் கிளம்பியிருக்காங்க. அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து ஜிகிட்டேருந்து தான் அது தொடங்குச்சு. அவங்க இது அவன் 6 வருஷமாக வேலை பார்க்குறான்னும் போது வேட்பாளர் பெட்டியில் தூக்குறதுங்கிறதும் அதில் நோக்கமாக இருந்திருக்கும். அதுக்காக தான் போயிருக்காங்க இந்த அம்மா உள்ளே இறங்கி, அதுக்காக தான் போயிருக்காங்க. இடியை வச்சு வேட்பாளர் பட்டியலில் தூக்கணும், யார் யார் நிற்கிறாங்கன்னு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. டோட்டலாக தூக்கிட்டாங்க, அதையே தூக்கிட்டாங்க. அந்த அம்மா போய் அதான் ஒரு சிஎம் பாருங்கள், தெலுங்கு பட வில்ல மாதிரி பண்ணியிருக்கு. உள்ளே பூந்து அடித்து ஃபைல்லாம் எடுத்து காரில் ஏற்றுக்கடா யார் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்தி விட்டு பாலையெல்லாம் பார்த்தா மிரண்டுருவா. இது அடுத்த படத்துக்கு பாலையா படத்துக்கு அது அப்படியே விஜய் படத்துக்கு திருப்பி வரும். விஜயெல்லாம் நடிப்புக்கு தான் பண்ண முடியும். மம்தா நேரவே லைவாகவே பண்ணுவாப்புல. உள்ளே போயிட்டு என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன்னு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுவாங்க. ஆமாம், இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், காரில் ஏற்றி கொண்டு போகிறேன் முடிஞ்சாடி வந்துக்க அப்படின்ட்டு அமித்ஷாவை எல்லையில் எது நடக்குதுன்னு அதை பார்க்க உனக்கு துப்பு இல்லை, இதை திருடுறதுக்கு ஆள் அனுப்புறியே, இல்லை ஒரு உள்துறை அமைச்சரா அப்படின்லாம். ஆமாம், ரொம்ப கடுமையாக போட்டு பண்ணியிருக்கு. அதை மம்தாட்ட அவர்கள் ஜெயிக்க முடியாது. இவங்களுக்கு சரியான ஒரு போட்டி யாருன்னா மம்தா தான். ஏன்னா அந்த அம்மா அடுத்த கட்டத்துக்கு போய் இவங்க இருக்கிற வரைக்கும் தான் சிக்கல். பெங்கால் மட்டும் இல்லை, கூடிய விரைவில் டெல்லியிலேருந்து இவங்களை விரட்டினா தான் வேலைக்கு ஆகுங்கிற இதில் போயிட்டாங்க. இதில் எதிர்பாராததுன்னா முந்தின நாள் இந்த தலைவலி ஓடிட்டு இருக்கும்போது அமித்ஷா வீட்டு வாசல்லே ஒரு 7 எம்பிகள் போய் உள்ளே வந்து போராட்டம் பண்ணிட்டாங்க. அவங்கெல்லாம் போய் அடிச்சு இது பண்ணி ராணுவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எம்பியாக இருக்காங்க, வெளியும் தள்ளி விட முடியாது, உள்ளே விட்டாலும் வேலை போயிடும். அந்த ஒரு எம்பி 5 பெண் போலீஸ் சேர்ந்து தூக்கிட்டு வர்றாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அமித்ஷா வர்ற நேரத்துக்கு போயிருந்தாங்கன்னு வைங்க, பெரிய பிரச்சனையாக இருக்கும்.
காலையில் ஏதோ அவரை நாங்கள் பார்க்கணும் மனு கொடுக்குறோன்னு உள்ளே போயிட்டு அந்த அட்டைக்கிட்டையெல்லாம் ஏதோ பைக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க இங்கே கவர் போட்டு அவரை பார்க்க போகிற ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போகிறோன்னு உள்ளே போயிட்டு கேட்டை தாண்டினா அதை எடுத்துகிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வெடிகுண்டு எடுத்துகிட்டு போயிருந்தால் என்ன ஆயிருக்கும்? இதே தீவிரவாத போராட்டமாக இருந்தால் அமித்ஷா நிலைமை என்ன? ஸோ அந்த மாதிரி அதாவது வெஸ்ட் பெங்காலில் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. இறங்குனாங்கன்னா இரத்த காவு பார்க்காம விட மாட்டாங்கன்ற மாதிரி போராட்டம் இறங்குனாங்கன்னா ஒரு 2ல் ஒன்றும் பார்க்காம விட மாட்டாங்க. சில இடத்துலலாம் புதுசாக வீடு கட்டினா ஒரு சிலர் அது நம்பிக்கையில் அங்கே ஏதாச்சும் இது கொடுக்கணும், பலி கொடுக்கணும், கோழி எடுத்து ரத்தத்தை விட்டுருவாங்க. அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் வந்தால் வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போகுது. ஏன்னா முதலமைச்சர் மேலே இடி கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஆதாரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு. இந்த அம்மா அவன் திருடிட்டு போயிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2ம் வருது. ஜட்ஜே எந்திரிச்சு வெளியே போகிற அளவுக்கு ஒரு இதுதான் இப்படிதான் பண்ண முடியும். அடித்து ஓட விட்டாங்கல்ல. இதை தான் இங்கே பண்ணணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறேன். தமிழ்நாட்டில் இதை பண்ணணும். ஆனால் தமிழ்நாடோட ஸ்டைல் வேறு. சத்தமில்லாமல் சங்கு ஊதுறது தமிழ்நாடோட ஸ்டைலு. அது மம்தாவை பொறுத்தளவு ஓட ஓட விரட்டுறது தான் மம்தாவோட ஸ்டைலு. அதனால் இப்போ ஜட்ஜே ஓட்டிட்டாங்க. இப்போ இந்த கேஸை போங்கடான்னு 2 பேரும் போய் தொலைங்கடான்னு சொல்லி என்ன கேஸ் எடுக்க 5 நாள் கழிச்சு வாங்க 5 நாளுக்குள்ளே எல்லாம் அடங்கிடும். இப்போ 5 நாள் கழிச்சு ஒருவேளை ஜட்ஜு உட்காந்து அந்த ஆவணத்தை திரும்ப கொடுங்கன்னா இந்த அம்மா கொடுக்கறது தான் அந்த ஆவணமானு யாருக்கு தெரியாது. ஏதோ ஒரு பார்த்து இந்த பேப்பர் தான் ஒரு எம்டி ஹார்ட் டிஸ்க்கு ஒரு புது பென்ட்ரைவ் இதுதான் இருந்துச்சுன்னு சொல்லி பழைய பேப்பர் ஒரு 5 கிலோ பேப்பர் எடுத்துகிட்டு போய் பென்ட்ரைவில் ஒரு 200 பெங்காலி பாட்டு ஹிந்தி பாட்டு ஏற்றி கொண்டு இதுதான் இருந்துச்சு. இதெல்லாம் அமித்ஷா வர்றாரு அப்படின்னு சொன்னால் அவங்க போட்டு பார்க்குறதுக்கு 4 நாள் ஆகும். இப்போ எனக்கு ஒரு சிங்கிள் சார், இந்த அம்மா உள்ளே போகிறாங்க. அவன் முந்தின நாள் நைட்லேருந்து ஒரு 5 பேர் உள்ளே வந்து சூழ்ந்துட்டு பொருட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. போய் எங்கே இருக்குன்னு இந்த அம்மா தெரிஞ்சு கரெக்டாக எடுத்துகிட்டு வருதுன்னா அவன் முந்தின நாள் பூரா என்னத்தை ரைடு விட்டான்னு ஒரு கேள்வி. இல்லை அவங்க கூப்பிட்ட பசங்க தானே. நைட்லேருந்து ஒரு பேர் அதாவது அங்கே ஐபாக்கில் வேலை பார்த்தவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான், மேடம் 3வது ட்ராவில் ரைட் சைடில் இருக்குது மேடம், அதை வந்து திறந்து வச்சுருக்கேன், அதில் சும்மா குப்பை பேப்பர் போட்டிருக்கேன், சுண்டல் பேப்பர், இதெல்லாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் போனீங்கன்னா அந்த 3வது ட்ராவில் இருக்குது, அது கப்புன்னு எடுத்து வந்துருக்கேன். அவங்க 7வது ட்ராவிலையும் 3வது ரூம்லேயும் தேடிட்டு இருக்காங்க முட்டா பயிலுங்க, இப்போ எடுத்து வந்துருக்கேன்னு இருக்கு. அது மாதிரி கரெக்டாக இந்த அம்மா போய் தூக்கிட்டு வந்துருச்சு. ஏன்னா இங்கே போகிறதுக்கு முன்னாடி அந்த ஓனர் வீட்டுக்கு போய் அவன்கிட்ட பேசிட்டு தான் போனாங்க. முதல்ல ஓனர் அதாவது இவங்க நைட்டில் ரைடுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் தான் தெரியுது. முதல்ல அந்த ஓனர் வீட்டுக்கு போய் அவனை பார்த்துட்டு அங்கேயும் ரைடு நடக்குது. அங்கே டிஜிபியோட உள்ளே போயிட்டு வீட்டில் இருந்து சிலதை எடுத்து காரில் ஏற்றிக்கிட்டு இங்கே போய் இதை எடுத்துகிட்டு வெளில வந்துட்டாங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுங்க, எங்கே வச்சுருக்கேன்னு மாநில டிஜிபியே கூட இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து குஜராத் ரொம்ப தூரத்தில், இந்த எண்டில் இது இருக்குது, அந்த எண்டில் பக்கத்து மாநிலமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், நைட்டாக 2 ஜீப் எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு வாங்கடான்ட்டு, தூங்கும்போது கையை காலை பிடிச்சி தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். யாரை வேணாலும் தூக்குற அதிகாரம் சிஎம்முக்கு இருக்குல்ல. இதில் என்னென்னா இடி மேலே புகார் போட்டதோடு நிற்குமா, இல்லை இடிக்கு பொறுப்பாக இருக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரைக்கும்? இல்லை, எனக்கு தெரியாது. அந்த பசங்க தெரியாமல் போயிட்டாங்க. அந்த பசங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இடி நான் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, நானும் அனுப்பலை. மோடி இடியோட செயல்பாடு என்னன்னே அந்த அம்மாவுக்கே தெரியாது. நமக்கு கீழே தான் அது ஓனர் யாருன்னா இடிக்கு ஓனர் அமித்ஷா தான். நான் தாண்டா ஓனரு அப்படின்னா அதெல்லாம் நம்ப மாட்டேன் மேடம், அவர் சொல்ல சொல்லுங்கள், ஜிஎஸ் சொல்ல சொல்லுங்கன்னு. ஓனர் சொல்லு, ஓனரை சொல்ல சொல்லுங்க. நான் தாண்டா ஓனர்னால நீங்கள் ஓனர் இல்லையான்னு. அந்த டக்ளஸ்மா ஓனர் கிடையாது, அது சும்மா டம்மி பீஸ் தான் அப்படின்றது ஈடிக்கே தெரியும். இப்போ பிரச்சாரத்துக்கெல்லாம் மம்தா எடுத்து ஒரு லேடி ஃபோர்ஸாக இவங்களை அனுப்ப வாய்ப்பு இருக்கா? இங்கெல்லாம் மண்ணாங்கட்டி நடக்க போக சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நாள் போய் பிரச்சாரம் பண்ணுற சொல்லுங்கள், மரண பயத்தை காட்டிடுவாங்க. இங்கே நாளாச்சும் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். அங்கே போய் 4 பேர் இருக்காங்க துணைக்கு, நான் கூட சேரில் உட்கார்றதுக்கு. அங்கே பெங்காலில் வந்து அது எதுவுமே இருக்காது. அவங்க வேறு பக்கம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் ஓடிப்பாங்க. அம்மையார் திருச்சி ஓட வேண்டியது, ஆந்திரா பக்கமாக ஓடிக்க வேண்டியது. மத்திய அரசை எதிர்த்து ஒரு 7 கிலோமீட்டர் முதலமைச்சர் பேரணி போகிறாங்க. இந்த இடி ரைடு இதெல்லாம் கண்டித்து 7 கிலோமீட்டருக்கு நல்ல பெருங்கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா இன்னமும் அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. ஏன்னா 3வது முறை அந்த அம்மா 290 211 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இந்த முறையும் அந்த ஸ்ட்ரைக் போகும் அப்படிங்கிற. இல்லை, இந்த டைமும் இருக்குது. அவங்க தான் ஆட்சி வைப்பாங்க. இவங்க என்ன திருடு 1.25 கோடி ஓட்டை தூக்குனா கூட தனி மெஜாரிட்டியில் பெரிய அளவில். ஏன்னா இவங்க இல்லைங்க, அங்கே இங்கே சீன்லேயே கிடையாது. திருட்டு வேலை பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அதை ஒட்டுமொத்தம் ஒழிச்சு கட்டிடுவாங்க இந்த டைம். மம்தா பானர்ஜி இன்னொரு குண்டை போட்டிருக்கிறாங்க. பிஜேபி ஆஃபீஸ் வரைக்கும் தான் முற்றுகிடுவேன்னு நினைக்காதீங்க. இந்த ஓட்டர்களை இஷ்டத்தை கை வச்சிங்கன்னா தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆஃபீஸே வந்து முற்றுகையிடுவேன்னு எது பேசி. ஆமாம், அடுத்த கட்டம் அவர் தேர்தல் ஆணையருக்கும் அந்த ஆமாம், யாராக இருந்தாலும் அந்த அம்மா பார்க்காது.
மோடி வீட்டையே முற்றுகையிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மோடி இப்போ அதாவது சீனில் இல்லை. அவர் எங்கே இருக்காரு தெரியல. அவருக்கு நிறைய ஃபாரின் டூர் போயிட்டு வந்த இருக்குது. பிறகு இப்போ ஃபாரின்லாம் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு ஃபாரின் டூர் போயிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க பிளான் பண்ணி அவரை தூக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. மதுரை தூக்கண மாதிரி. அதெல்லாம் இந்தியாவில் நடக்காது. நம்ம விட மாட்டோம். அதில் நம்ம இந்தியர்கள் எப்படி விட்டுருவோம்? நம்ம பிரதமரை தொடர இருந்தாலும் ஒரு பயத்தில் இருக்கார் வீட்டுக்குள்ளே. ஏன்னா இப்போ அமித்ஷா தான் முகங்கிற மாதிரி வருது. அடுத்து 29க்கு அவர் தான் போவாருங்கிற மாதிரியான செயல்கள் வரும்போது மம்தா மாதிரியான இடத்துல அவங்க ஒரு த்ரெட்டாக வைப்பாங்க. அந்த 5 மாநிலத்தில் ஒருவேளை கேரளா, தமிழ்நாடு, பெங்கால் 3 தோத்துட்டாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு கட்சி சரியில்லையோ அப்படின்னு பாண்டிச்சேரி சேர்த்து ஒரு வேளை காலி ஆயிடுச்சுன்னா அசாம் மட்டும் அது இல்லாத இடத்துல எப்படி ஜெயிப்பாங்க இவங்க? இவங்க எந்த காலத்தையும் ஜெயிக்க. இப்போ 5 மாநிலமும் தோத்தா அதுக்கு மோடி அமித்ஷா மூஞ்சிக்கு வெள்ளன்னு காரணமா இல்லை உள்ளூர் தலைவர் தள்ள கட்டிடுவாங்களான்னு ஒரு கேள்வி. உள்ளூர் தலையில் தான் நயினார் தலையில் தான் மொய் எழுதுவாங்க. ஆனால் ஜெயிச்சா ஜீதாங்கிறாங்கல்ல. நிதிஷ்குமார் ஜெயிச்சது 10,000 ரூபா அவரு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு ஜீதான் காரணம்னு போய் அவர்கிட்ட இருந்த உள்துறையும் பிடிக்கிட்டாங்க. அவன் பேரில் எழுத வேண்டியதான். நாச்சியப்பம் பாத்திர கடையில் புல்லட்டு பாண்டின்னு ஜெயிச்சா எழுதி வாங்கிட்டு தோத்தா வெறும் பாத்திரத்தை கொண்டு போய் அடகு வச்சுருவாங்க. வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே நயினாரை மட்டும் மாற்றிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான. நயினாரை மாற்றுற உறுதி. ஏன்னா இப்போ மாற்ற முடியாதனால பேசாமல் இருக்காங்க. மாற்றிடுவாங்க. ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ இவ்வளவு சம்பவம் மம்தா ஒரு ஆள் அங்கே பிஜேபி பண்ணுறாங்க. ஆனால் இதில் மம்தாவை திட்டிக்கிட்டு அந்த ஊரில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எல்லாம் மண்ணவாரி தூத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு தியரி சொல்கிறாங்க. அபிஷேக் பானர்ஜியோட பினாமி தான் ஹைபேக் கம்பெனி. இவங்க கருப்பு பணத்தை பூரா அவாலால் மாற்றுறதுக்கு தான் அந்த நிறுவனத்தையே ஆரம்பிச்சாங்கன்னு இவங்க வேற ஒரு கதை சொல்லிட்டு அவங்க வேறு கதை சொல்லி நாசமாக போகிறது. இங்கே எல்லாம் காங்கிரஸில் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் காங்கிரஸில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே முடிஞ்சு போச்சு. கவுன்சிலராக கூட அவங்க தான் அந்த ஹவாலா கதையெல்லாம் சொன்னது. மம்தா பானர்ஜியினுடைய கருப்பு பணத்தை வெளுக்க தான் ஐபேக் கம்பெனி ஆரம்பித்தான்னா அவன் இல்லை ஒரு வகையில் யோசிச்சோம்னா பிஜேபி ஒரு காலத்தில் அவங்க கருப்பு பணத்தை ஐபேக்கை வச்சு தான் வெளுத்துதா ஒன்ட்ட வேலை பார்த்தான்ல. அதுதான் அதனால தெரிஞ்சு நீங்கள் வரியான ஒரு கேள்வி இருக்கு. ஆமாம், அதை தான் அவங்க செஞ்சது தான் இவனுக்கு செய்வான் போல. நமக்கு பண்ணிட்டு இருந்தால் இப்போ அவங்க போய் இது பண்ணுறான்னே ஒரு பதட்டம் இருக்குது. இப்போ நம்ம இப்போ இவர் யோசிக்கிற மாதிரி தான் அன்புமணி நம்மளை முதலமைச்சர் ஆக்குறேன்னு அந்த தம்பி நம்ம கூட இருந்தால் இப்போ போய் விஜய் கூட சேர்ந்து அங்கே அவனுக்கு தெரிஞ்ச தொழில் அதுதான் அப்படின்ற மாதிரி எங்கே போனாலும் அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு படுத்துக்கு நன்றி.